வணக்கம். வருண் டாக்ஸ் நேயர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி நம்ம பதிஞ்ச காணொலிகளில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வேறு யார் கூடயாவது போய் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டாலும் வக்ஃப் போர்ட் அந்த அமெண்ட்மெண்ட் பில் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியவே இல்லைங்க. நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. வெறும் நம்ம நியூஸ் சேனலில் வரக்கூடிய செய்திகள் இல்லை நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம படிக்கிறத வச்சே முழுக்க அதை தெரிஞ்சிக்க முடியல. அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு, அதோட ஹிஸ்ட்ரி இன்னைக்கு இப்போ இந்த விஷயங்கள் மூலமா என்ன சேஞ்சஸ்லாம் இருக்க போது, குறிப்பாக இது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் நான் முஸ்லிம்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக எல்லாருக்குமே இன்றைக்கி இதை பற்றி ஒரு முழு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த காணொலி. ஸோ அதை பற்றி எனக்கு என்னோட கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கிறதுக்காக விளக்கி சொல்கிறதுக்காக சவுகத் தலைவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம், வெல்கம். நிறைய நாள் உங்களை மற்ற காணொலிகளில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இப்போது வக்ஃப் போர்டு பில் பற்றியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பட் டைம் அண்ட் அந்த ஒரு விஷயம் இப்போ தான் நடக்கணும் அப்படின்றது அப்படி தான் நடக்கும் போல இருக்குது. எனக்கு பேசிக்லி வக்ஃப் போர்டு பற்றி நான் இன்றைக்கி நான் உட்காந்துட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்குறதுனால எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலில் தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெரியும் பிரிட்டிஷ் டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதுலேருந்து ஒரு வழக்கமாக இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரிட்டிஷ் டைமில் எப்படி ஆரம்பிச்சு, சுதந்திர இந்தியாவில் எந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு இதற்கான மாற்றத்துக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். வக்ஃப் என்பது தர்மத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இது இஸ்லாமிய காலத்தில் இருந்து இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு 1913 ஒரு ஆக்ட் ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறமா 1930 ஒரு ஆக்ட் இருந்தது. அதுபடி எல்லா வக்ஃப்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் ஸ்கீம் வச்சுருந்தாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு. அதில் கையாடல் இருந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். ஓகே, அக்கௌண்ட் சப்மிட்டில் அதில் தான் பிரச்சனை இருந்ததுன்னா, கையாடல் இருந்ததுன்னா செக்ஷன் அப்போவே IPC 409 இருந்தது. ஓகே, அதை பேஸ் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கோர்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. பாதுகாப்பாக இருந்தது. 1954 தான் முதல் சுதந்திரம் இந்தியாவுடைய முதல் வக்ஃப் சட்டம் வருது. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சட்டம் தான் இருந்தது. அதாவது அது இஸ்லாமியர்கள் போட்ட சட்டத்தை பிரிட்டிஷ் சில மாற்றங்களோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 1954 பார்லிமெண்ட் வக்ஃப் ஆக்டை பாஸ் பண்ணது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அது பாஸ் பண்ணதுக்கு அது கேட்டலிஸ்டாக இருந்தது ஜமாத்துல் உலமா ஹிந்த் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். அது காங்கிரஸோட ரொம்ப வருஷமாக ஒன்றா இணைஞ்சு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, பயணித்தாங்க. பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இந்த ஜமாத்துல் உலமா ஹிந்தோட ஐடியாலஜி தாருல் உலூம் தியோபந்த் அந்த வியூ கொஞ்சம் ரேடிக்கலாக இருக்கும். அந்த வியூ ஆளுங்களை உள்ளே அவங்க நுழைச்சாங்க. செக்ஷன் 11 ஒரு செக்ஷன் இருந்தது. எவ்ரி வக்ஃப் போர்டில், ஸ்டேட் போர்டில் 2 பேர் முஸ்லீம் ஸ்காலர்ஸ் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வழி நடத்தணும், அவங்களுக்கு தான் இஸ்லாமிக் சட்டம் தெரியும் அப்படின்ட்டு. அந்த சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, செக்ஷன் 11 என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் அந்த மாதிரி மெம்பர் வரணுன்னா ஜமாத்துல் உலமாவோட மெம்பராக இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. இல்லை ஜமாத்துல் அஹ்லே ஹதீஸ், தட் இஸ் வஹாபி குரூப்பில் நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் அந்த 2 மெம்பர்ஷிப்பில் நீங்கள் 2 மெம்பராக ஆக முடியும். இது வேறு ஃபேக்ஷன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஃபேக்ஷன்ஸும் ரேடிக்கல் ஃபேக்ஷன்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டிஸ் யார் பேரில் கொடுக்கப்பட்டதுன்னா அந்தந்த ஊரில் இருக்க செயின்ட்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டில் பெரிய ரொம்ப பிரபலமான தர்கா நாகூர் தர்கா. நமக்கு தர்கானாலே நாகூர் தர்கா. அது கொடுத்தது அச்சுதப்ப நாயக்கர் கொடுத்தார். விரிவாக்கம் பண்ணது மகாராஜா பிரதாப் சிங் பண்ணார். கிழவன் சேத்துபதி. இந்த மாதிரி அவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது முக்கியமான தர்கா சமயபுரத்தில் இருக்குது, திருச்சியில். அது கொடுத்தது ராணி மீனாட்சி, மங்கம்மை, அது தாமிரபத்திரமே இருக்குது கொடுத்ததுக்காக. எதுக்காக அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த மகான்களுக்காக தான் இந்தியாவில் சொத்துக்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் மாஸ்க்ஸும் இருந்தது. பட் பெரும்பாலான சொத்துக்கள் இந்த தர்காஸ்க்கு தான். இந்த தர்கா சிஸ்டமே நம்பாத ஒரு ஆளுங்க இந்த அஹ்லே ஹதீஸும் தியோபந்தியும். அந்த 2 பேர் தான். ஏன்னா அவங்கள 2 பேரோட ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. நான் அப்புறமா அதை நான் விரிவாக சொல்கிறேன் நான். ஸோ இந்த குரூப்ஸ்
1954 2 மெம்பர்ஸாக இல்லாமல் நீங்கள் இது ரிலீஜியஸ் மெம்பர்ஸே 2 பேர்னா அதர் மெம்பர்ஸ் யார் வந்திருப்பாங்க? இவங்க தான் வந்திருப்பாங்க. டோட்டலாக இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த 1954 அந்த ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, சர்வே பண்ணணும். வக்ஃபை வக்ஃப்லேயே வக்ஃப் சர்வே ஆஃபீஸர்ஸ், செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வக்ஃப் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருந்தது. அது அந்த செக்ஷன் மூலம் அந்த அவங்க மூலமாக சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணும்போது இதில் என்ன ஆகுதுன்னா, 1954 58 வரைக்கும் இந்த சர்வே நடக்குது. இந்த சர்வே நடக்கும்போது அதே சமயத்தில் காங்கிரஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டும் கொண்டு வராங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸில் எவ்வளோலாம் சொத்து வக்ஃபு, இந்த சொத்து கூட போயிடுச்சு. எந்த சொத்து? இந்த தர்கா சொத்து கூட போயிடுச்சு. அது கண்டுக்காமல் இருந்தது யாருன்னா தியோபந்திஸ். ஏன்னா அவங்களுக்கு நல்லது தானே தர்கா சொத்து போனால் என்னன்னு. அவங்க அதை கண்டெஸ்ட் பண்ணலை. மெனி ஆஃப் த தர்கா சொத்துஸ் இந்த மாதிரி கையாடல கவர்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸை எடுத்துட்டாங்க. ஓகே, லைக் நாட்டின் தேவைக்காக எடுத்துட்டாங்க. இது எல்லா தரப்புல இருந்துகிட்ட இருந்தும் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்போ குறிப்பிட்ட சாரார் இல்லை, யாராருக்கெல்லாம் இந்த லெவலுக்கு அதிகம் இனாம் வஃப் இருக்கா. தமிழ்நாட்டில் இனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்தது, மெட்ராஸ் இனாம் அபாலிஷன். அதில் தமிழ்நாட்டில் இருந்த முக்காவாசி தர்காஸோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சு. இந்த சர்வே இருக்கு இல்லையா, இந்த சர்வேயில் என்ன ஆகுதுன்னா, ஒன்று லேண்ட் ரிஃபார்ம் சர்வே ஒன்று நடக்குது, பேரலெல்லாம் இவங்க சர்வே நடக்குது. ரெண்டுத்துக்கு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் இந்த சர்வே என்ன பண்ணுவாங்களா, சப்சிக்வெண்ட்லி இந்த வக்ஃப் சர்வேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வேஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்ஃபார்மா இந்த வக்ஃபில் அவ்வளோ சொத்து இருக்குது, இதோட அவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குது, இதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா. சில இதில் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு தான் இருக்கும். நம்ம இந்த திருச்செந்தூரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கானா இல்லைன்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க சர்வே போட்டு ப்ரொஃபார்மாவில் கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரொஃபார்மாவில் வந்துட்டாலே அது வஃப் ஆகிடுது. கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இந்த வஃப்பில் அவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ்ட் ஆன் வஃப் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இது டோட்டலி இவங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுனால, ஒன்று லேண்ட் ரிஃபார்ம்ஸில் தர்காஸ்க்கு போன எல்லா இதை அவங்க கண்டெஸ்ட் பண்ணலை. ஒன்று இன்னொன்று ரேடிகாலிசம் அதிகமாக வந்துடுச்சு. அட் த சேம் டைம் இந்த 1954 வஃப் சட்டம் ஜென்ரல் அய்யூப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென்ரல் அய்யூப் என்ன பண்ணார், இப்படி நம்மளும் பண்ணலாம் போல இருக்குது, அப்போ தான் தர்கா சொத்து எல்லாம் நம்ம கையாடல் பண்ணலான்னு சொல்லி அவர் இதே மாதிரி 1961 இதே மாதிரி வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்து தியோபந்தீஸையும் வஹாபீஸ் கிட்ட தான் தர்கா ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டலாம் அந்த ஒரு வக்ஃப் போர்டு ஒன்று அங்கேயும் இருந்தது. அங்கே அவங்களையே மெஜாரிட்டியாக போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த ப்ராப்ளம் இது என்ன ஆகுதுன்னா, 1979 வென் ரஷ்யா சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் உள்ளே வரும்போது, இந்த தியோபந்தீஸ் அலேதீஸ் கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் ஆயிடுச்சு. ஓகே, பாகிஸ்தானில் பார்டரில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ். இது 1988 ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தியாவுக்குள்ளேயே அவங்க சோவியத் விட்ராலுக்கு அப்புறமா இந்தியாவுக்குள்ளே அவங்க வர ஆரம்பித்தாங்க. பென்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்ற. ஆமாம், பென்டப் பண்ணுறதுக்கு. இவங்க விட்ராவல் ஆனதுக்கப்புறமா காஷ்மீரில் அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. ப்ளஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னு ஒரு ஐஎஸ்ஐயோட பிளான் இருந்தது. அதில் ரொம்ப பேர் சென்னை கூட மெட்ராஸ் கூட ரொம்ப பேர் வந்தாங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு. அந்த எல்லாம் கேட்டிருப்பீங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் அஜய் சஹனின்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தார். அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தார். பாகிஸ்தானில் எப்படி ரேடிக்கலிசம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, இந்த மாதிரி தர்கா ப்ராப்பர்ட்டிஸை தர்கா பீப்புள் கிட்ட இருந்து எடுத்து இந்த ரேடிக்கல்ஸ் கிட்ட கொடுத்ததுனால தான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் 1995 ஒரு புது சட்டம் வருது. புது சட்டத்தில் என்ன சொல்கிறாங்களா, இந்த பழைய செக்ஷன் 11 இருந்ததில் தியோபந்தீஸும் ஜமாத்துல் உலமாவும் அஹ்லே ஹதீஸ் வரணும்னு அதை எடுத்துடுறாங்க. அதை எடுத்துகிட்டு யார் வேணாலும் முஸ்லீம் லா தெரிஞ்சால் போதும், யார் வேணாலும் ஒரு மெம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு அந்த கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. அந்த கட்டுப்பாட்டை 2 பேர் தான் வரணும் அப்படின்ற கட்டுப்பாட்டை எடுத்துட்டாங்க. ஸோ 1995 அப்புறமா 2013 அமெண்ட்மெண்ட் வருது. இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த வக்ஃப் போர்டு தீர்மானிக்கலாம் இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட தான் அந்த பவர் இருந்தது. அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணணுன்னா ட்ரிபுனலுக்கு போகணும். ட்ரிபுனலில் நார்மல் சூட் ப்ராக்டிசஸ் கிடையாது.
ஒரிஜினல் சூட்னா சூட் மாதிரி கேஸ் நடக்கும். இங்கே வந்து வழக்கமான ஸ்பெஷல் ஒரு வழக்கு வழக்கு மாதிரி இருக்காது. ட்ரிபுனல்னால் ஒரு தனி ஸ்பெஷல் அதுக்குன்னு இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. சிபிசியும் இருக்கும், சிவில் ப்ரொசீஜரும் இருக்கும். அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் போகணுன்னா வந்து அதுக்கு மேலேயும் அப்பீல் கிடையாது. பட் சிஆர்பின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா, ஆர்டிகல் 227 அதில் தான் போகணும். அதில் நேரோ அப்பீல் இருந்தது. அப்பீலில் வந்து அப்பீல் இல்லை, அது வந்து ரிவிஷன் பெட்டிஷன். அது அப்பீல்னு சொல்ல மாட்டாங்க, ரிவிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு நேரோ இருந்தது. அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரோ பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தே ஆர் ரிமூவ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ இருக்கிற 40 செக்ஷன் 40 நான் சொன்னேன் இல்லையா, செக்ஷன் 40 தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. செக்ஷன் 40 ஏன் ப்ராப்ளமாக இருக்குன்னா, வக்ஃப் போர்டு வந்து தீர்மானிக்க முடியாது இதுதான் எங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஏன்னா அதிலே ஒரு அந்த 1995 ஆக்ட்லேயே செக்ஷன் 37 ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வஃபை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்கணுன்னா ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் கிட்ட கேட்கணும். ரெவென்யூ அத்தாரிட்டிஸ்க்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா தான் நீங்கள் வந்து யூ மஸ்ட் ரெஜிஸ்டர் இட் அப்படின்னு இருக்குது. அப்போ தான் அது வந்து லைக் முடிவு செய்யப்படும். 1995 ஆக்ட்லேயே இருக்குது. இதையும் அவங்க செய்ய தவறிட்டாங்க. சப்சிக்வெண்ட்லி 1954 தமிழ்நாட்டில் வந்து 1963 வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடந்துகிட்ருக்கு. தென் அர்பன் லேண்ட் சீலிங் 1973 வருது. அர்பன் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து இவங்க எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க. வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடாது, ஆல் டெம்பிள்ஸ் வக்ஃப்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு அதில் ஒரு எக்ஸம்ஷன் இருந்தது. ஆனால் மெட்ராஸ் ஆக்டில் அந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் கிடையாது. அட் த சேம் டைம் 1954 வக்ஃப் ஆக்ட்லேயும் வந்து லேண்ட் ரீஃபார்ம்ஸ்க்காக லேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதனால் இவங்க சொல்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஒன்ஸ் அ வஃப் ஆல்வேஸ் அ வஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாட்டி நீங்கள் வஃப் பண்ணிங்க அதை வந்து லைஃப் லாங்காக வந்து இட்டர்னலாக அப்படின்னா அந்த மாதிரி 1954 ஆக்ட்லேயும் இல்லை, 95 ஆக்ட்லேயும் இல்லை, 2013 அதை அமெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் இப்போ இருக்கிற 2025 2013 ஒரு ஆக்ட் ஒன்று வந்தது, ஃபேர் கம்பன்சேஷன், அதையும் போட்டிருக்காங்க. அதனால் ஒன்ஸ் அ வஃப் ஆல்வேஸ் அ வஃப்ன்ற கான்செப்ட் வந்து இது வந்து நம்மளோட சட்டம் 1954 சட்டமே அது ஏற்றுக்கல. அதனால் ஷாஜஹான் அவர் கொடுத்துட்டாரு, அது இன்னி வரைக்கும் அது வஃப் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் காலங்கள் மாறிடுச்சு. பிரிட்டிஷ் வந்து எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டான். பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவன் வந்து சில பேருக்கு வந்து பத்திரம் கொடுத்துருக்கான். 1961 பத்திரம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அவங்களே 1861 பத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த லேண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அதுதான் மெயின் டாக்குமெண்ட். நீங்கள் வந்து பேக் டேட் போயிட்டு அவர் கஸ்னி கொடுத்தாரு, கோரி கொடுத்தாருலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஒன்ஸ் ஒரு ஒர்க் கொடுத்துட்டாருன்னா எட்டர்னல் அப்படின்னு, தட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆகாது. அந்த லா வந்து இப்போ இருக்கிற நம்மளோட 1954 ஆக்ட்லேயே அது கிடையாது. என்ன இப்போ இருக்கிற ஆக்டில் என்னன்னா, கான்செப்ட் இஸ் கரெக்ட், ஒன்ஸ் அ வஃப் இஸ் ஆல்வேஸ் அ வஃப் என்ன. பட் நீங்கள் லேண்டாக வச்சுருக்கிறது வந்து அதை வந்து மானிட்டரியாக மாறிடும். இப்போ இருக்கிற 2025 ஃபேர் கம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து உங்கள் லேண்டை நாங்கள் வந்து ஃபார் பப்ளிக் பர்பஸ் நம்ம எடுக்கிறோன்னா இது லேண்ட் வேல்யூ ப்ளஸ் அதுக்கு வேண்டிய சஃபிஷியன்ட் கம்பன்சேஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லேண்ட் உங்களுக்கு போயிடுது, அந்த லேண்டோட ஈக்குவலண்ட் வேல்யூ பணம் வந்துடுது. நீங்கள் வேற ஒரு லேண்ட் வாங்கலாம், இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தட் வில் பி த கார்பஸ். அதனால் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி வஃப்பில் நம்ம சொல்லிட்டா வந்து லைஃப் லாங்காக வந்து அந்த வஃப் எட்டர்னலாக போகும்ன்றது. இப்போ ஒரு வேல்யூ இருக்குது ஒரு பொருள்னா, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்டர்னிட்டிக்கு வந்து அந்த வக்கு கிட்டேருந்து வராது. பட் ஏதோ ஒரு வகையில் அந்த சொத்து இல்லை, தட் இஸ் ஃபார்ம் தான் மாறும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது லேண்டு, இட் பிகம்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. திருப்பி நீங்கள் அது இம்மூவபிளாக மாற்றிக்கிறது கன்வெர்ட்டபிள் உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து அதை வந்து பாண்ட்ஸில் போடுறீங்களோ, இல்லை வந்து அதில் எடுக்கிறீங்களோ, இல்லைன்னா வேற ஒரு லேண்ட் வாங்குறீங்களோ, தட் இஸ் யோர் இஷ்யூ. நீங்கள் ஷேர்ஸில் போடுறீங்களோ, பட் தட் வில் ஆல்சோ தட் இஸ் அ வஃப். ஸோ அந்த கான்செப்டை நம்ம ஒத்துக்கிறோம். எஸ், ஒன்ஸ் அ வஃப் இஸ் ஆல்வேஸ் அ வஃப். பட் வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் கொடுத்ததுக்கு வந்து இது இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லை, பட் வி வில் சே இட் இஸ் அ வஃப் அப்படின்றது வந்து எந்த ஒரு இதுவும் ஏற்றுக்க முடியாத ஒரு. நீங்கள் சொல்ல எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லி ஆரம்பிச்சதே வந்து இப்போ வக்ஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் அது வந்து ஒரு தானம், மதத்துக்குக்காக வந்து தானம், அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக தானம் செய்யுது. ஸோ பை புக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து இஸ்லாமில் குரான்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஸோ குரான்லேயே இது மாதிரி இதுக்கு பற்றின நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கா. ஸோ எல்லா நாடுகளுமே இப்படி தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் வந்து வக்ஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, அங்கேருந்து தான் வருது, குரான்லேருந்து தான் வருது, குரான் அண்ட் ஹதீஸ்லேருந்து தான் வருது. ஹதீஸ் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அதுலேருந்து தான் வருது. இட் இஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் ஷரியத், நோ டவுட் அபவுட் இட்.
அதுலேருந்து தான் வருது. பட் அதோட கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லாத நீங்கள் வந்து கொடுக்க முடியாது. இப்போ வந்து வக்ஃப் பை யூசர் வந்து இந்த கவர்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் பை யூசர்னால் என்ன, நான் ஒரு இடத்த வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பள்ளிவாசலுக்காக நான் தொழுதுட்டு இருக்கிறேன், எல்லாமே 10-100 பேர் வந்து தொழுகிறாங்கன்னா இட் பிகம்ஸ் வக்ஃப் பை யூசர். பட் ஷரியத் சட்டமே என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் பை யூசரை ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு யாரோட லேண்டோ அவர் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். அவர் பெர்மிட் பண்ணலைன்னா இட் இஸ் நாட் அ வக்ஃப், செல்லுபடி ஆகாது. இப்போ இருக்கிறது வந்து 1954 இந்த கான்செப்ட் இல்லை. வக்ஃப் பை யூசர் 95 ஆக்டில் கிடையாது, 2013 வக்ஃப் பை யூசர் கான்செப்ட் கொண்டு வராங்க. திருப்பி அந்த கான்செப்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2025 பார்லிமெண்ட் என்ன செய்யுது, அந்த கான்செப்ட் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண முடியாது. பட் பின்னோக்கி என்னென்ன நடந்துருச்சோ அது வந்து வேலிட். ஒரே ஷரத்துனா டிஸ்பியூட் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இவங்க அதை வச்சுட்டு வக்ஃப் பை யூசர் எடுத்துட்டாங்கன்னா வக்ஃப் பை யூசர் வந்து எப்போ வரும்னா ஓனர் ஒத்துக்கிட்டா தான் வரும். ஓனர் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னால், நான் வந்து அவர் பர்மிட் பண்ணியிருக்காரு வக்ஃப் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனருக்கே அந்த ரைட் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணணுமா இல்லையோன்னு. ஓனர் கேன் சே எஸ், நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தொழுதுங்க, நானே ரெஜிஸ்டர் பண்ணேன்னு வரலாம் இல்லையா. ஓகே. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் தேர்ட் பார்ட்டி ஷுட் கோ அண்ட் யாருக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் அவன் பண்ணணும்னு இப்போ இல்லை. பட் ஸ்டில் யார் பெர்மிட் பண்ணியிருக்காரோ அவர் வக்ஃப் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வக்ஃப் பை யூசரை எடுத்துட்டாருன்னு. வக்ஃப் பை யூசர்னா என்ன, எவன் யூஸ் பண்ணுறான்னா அவனுக்கு ரைட் கிடையாது டு கோ அண்ட் ரெஜிஸ்டர்ட். யார் பெர்மிஷன் பண்ணாரோ அவர் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க, சொந்தமான யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரக்கூடிய வருமானங்களை வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு ஈட்டிக்கிட்டாங்க, பொதுமக்களுக்கு போய் சேரல, அதாவது ஏழை முஸ்லீம்களுக்கு போய் சேரல. எதற்காக அது நடந்திருக்கணுமோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பீப்புள் தான் இதை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்களோட லாபத்துக்காக இதை பண்ணுறாங்களா? எப்படி இது சிஸ்டமேட்டிக்காக நடக்குது? சிஸ்டமேட்டிக்காக இது வந்து ஒரு மாஃபியா. அது எப்படி அது தமிழ்நாடு வரைக்கும் எப்படி அதை வந்து செயல்படுத்த முடியுது அவங்களால? இல்லை, எல்லா ஸ்டேட்டில் செயல்படுத்துகிறாங்க. ஏன்னா அது என்ன ஆகுது, இந்த செட்டப்புக்குள்ளே வரவங்க யார், இந்த செட்டப்பில் வந்து 2 எம்எல்ஏஸ் வரணும், 2 எம்பிஸ் வரணும், அப்புறம் 2 பேர் எலெக்ஷன் முத்தவலிஸ் இருக்காங்களே தர்மகர்த்தாக்கள், அவங்களுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் இருக்கும். அவங்க எலெக்ட் பண்ணி யார் கொண்டு 2 பேர் வருவாங்க. இவங்க எப்படி வராங்க, ஆன் வாட் பேசிஸ் வராங்க, எப்படி எலெக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரல் காலேஜ் இருக்குது. அவங்க வந்து அது எலக்ட்ரல் காலேஜில் ஓட்ஸ் இருக்குது, அதில் மெஜாரிட்டியில் வராங்க. இப்போ 2 மெம்பர் அந்த ஸ்டேட்டில் 2 மெம்பர் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கல் எலெக்டட் தான். 2 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா தே வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் எலெக்டட். முஸ்லீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் கேட்குற கேள்வி இஸ் வெரி வெரி வேலிட். என்ன, அக்கார்டிங் டு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், இதோட வேல்யூ அப்போ அவர் சொன்னது 2005 அவர் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 1,20,000 1,20,000 crores அப்படின்றார். 1,20,000 கோடி இதோட டோட்டல் அசெட் வேல்யூ அப்படின்றாரு. இதுக்கு இது எத்தனை % வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது? 1% கூட ரிட்டர்ன் கிடையாது. இஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா 1% இல்லை, 0.5% கூட ரிட்டர்ன்ஸ் இல்லையே. அப்போ இந்த பணம் எங்கே போகுது? சரி, இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இதில் வரவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து தர்காஸ் தான், முக்கியமான தர்காஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இதில் ஒரு உரிமையும் கிடையாது. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, உண்டியல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த உண்டியல் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ்லேயே வராது. ஏன்னா எல்லா வக்ஃப்ஸ் வந்து 7% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், இதுக்கு வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கணும். இவங்க ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்குது, அதில் 7%. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, எனக்கு தேவை இருந்தால், எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருந்தார், தர்மகர்த்தாவாக இருக்கார், ஹெரிடிடரியாக இருக்காருன்னு வைங்களேன், அவரே பரம்பரையாக வரவங்களே நான் எடுத்துருவேன். இல்லை எனக்கு தேவையில்லைன்னா 3 வருஷம் தான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சட்டத்தில் இடம் இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொல்லிடுச்சு, பரம்பரைனா பரம்பரை தான், லைஃப் லாங். அவங்க ஏதோ தப்பு பண்ணால் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் அவங்கள வந்து ஒரு நேர வரம்புக்குள்ளே வைக்க முடியாது, 3 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து வர்றது கரப்ஷன். இவங்களை வந்து இவங்களெல்லாம் த்ரெட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்களுக்குள்ளேயே இவங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் யார் வராங்கன்னா இந்த ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் தான் வராங்க. நம்ம காஞ்சிபுரம் தர்காவை எடுத்துப்போம். அவர் தர்மகர்த்தா ரொம்ப சண்டை போட்டார்,
அவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் டேக் ஓவர் பண்ணது வந்து ரேடிக்கல் குரூப்ஸ். அதில் வந்து ஒரு 100-200 வீடு கட்டிட்டாங்க. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட் வாங்க போனார். அப்புறம் ஒன் ஃபைன் டே என்ன பண்ணாங்க, அவரே எடுத்துட்டாங்க, நீங்கள் கிடையாது வேற ஒரு கமிட்டி அப்படின்னு. ஸோ தே ஆர் வெரி பவர்ஃபுல். ரேடிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி தர்கா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து கையாள போகிறீங்க? ஸோ தட்ஸ் வை இந்த சட்டம் இஸ் வெரி மச் தேவை. ஓகே. பிகாஸ் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் கூட இருக்குது ஆஃப் த வஃப். அவ்வளோ அமௌண்ட் ஜெனரேட் ஆகுது, எங்கே போகுது, எங்கே போகுது? உங்களோட அனுமானத்தில் சொல்லுங்கள், எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இது வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியா தமிழ்நாட்டில் பழமையான வஃப் வந்து காசிமார் வஃப். எங்கே? மதுரையில். ஓகே. அது கொடுத்தது வந்து கூன் பாண்டியன் மகாராஜா கொடுக்குறாரு, பத்திரத்தோடு கொடுக்குறாரு. 1216 கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த ஃபேமிலி தான் பரம்பரையாக வந்துட்டுருக்கு. வேறு யாரும் காசிமார்னா காசியோடைய ஃபேமிலி இருக்குது. தாஜுதீன் காசி இருக்கார், அவருடைய ஃபேமிலியில் தான் எல்லாமே வரணும். இப்போ இறந்து போனார்ல நம்ம கராட்டே மாஸ்டர், தேர் ஆல் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி. நம்ம ஹுசைனி சார், அவர் ஃப்ரம் த சேம் அந்த ஃபேமிலி, சையத் ஃபேமிலி தான் அவங்க. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு டீமை கொண்டு வராங்க. இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது, கோ அப்படின்னு ப்ராப்ளம் இருக்குன்னா டைரக்ட் மேனேஜ்மெண்ட் பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மரபை வந்து உடைக்கிறாங்க. டைரக்ட். ஆமாம், இப்போ பாருங்கள், டைரக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு இவங்க வந்து டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோலில் வந்துடுது, வக்ஃப் போர்ட் கண்ட்ரோலில் வந்துடுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆனால் December 6 பாபரி மஸ்ஜித் உடைத்ததற்காக ஒரு பெரிய போராட்டம்னு ஒரு மீட்டிங்கு யார் நடத்துகிறாங்கன்னா, வஹாதத் இஸ்லாம். அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது, என்ஐஏ எஃப்ஐஆர் போட்டிருக்கு. சிமி ட்ரிபியூனல் வந்து சிமி வந்து வஹாதத் இஸ்லாம் மூலமாக தான் செயல்பட்டு இருக்குது. அதனால் வந்து சிமி மேலே பேன் பண்ணணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ப்ரோக்ராம் நடத்துது. அந்த ப்ரோக்ராமுக்கு இவங்க வந்து வக்ஃப் போர்டில் கொடுக்குறாங்க பெர்மிஷன். ஸோ இதுலேருந்து தெரியுது இல்லையா ரேடிக்கல் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் த வக்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி. கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்குது. இது அக்ராஸ் த தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியாவில் இது நடக்கிறது தான். என்ன அப்புறமா ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது சென்னையில், எலிஸ் ரோட்டில். அதில் அந்த முத்தவெளியை தூக்கி போட்டுட்டு, நால்பந்த் மஸ்ஜித் அதுக்கு பேர், அந்த முத்தவெளியை எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு வக்ஃப் இருக்குது, அங்கே ஒரு என்க்ரோச்சர் இருக்கான். ஏன்னா அவன் ரேடிக்கல், அவனை கொண்டு வந்து இந்த வக்ஃபில் மெம்பராக போடுறது, இந்த வக்ஃப் பிரசிடெண்ட்டாக போடுறது. நான் சொல்கிற ஆள், அந்த ஆளே வந்து வக்ஃப் போர்டே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க என்க்ரோச்சர் அப்படின்னு. என்க்ரோச்சர் ஆஃப் வக்ஃப்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. என்க்ரோச்சர் ஆஃப் வக்ஃப்னா செக்ஷன் 52A 2013 ஒரு செக்ஷன் இருக்குது, 3 வருஷம் தண்டனை அந்த குற்றத்துக்கு. அவனையே இவங்களே டிக்ளேர் பண்ணிவிட்டு அவனே இங்கே கொண்டு வந்து போடுறாங்க பக்கத்தில் இருக்கிற வக்ஃபில். அவன் என்ன பண்ணுறான், ரேடிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஒரு ஆள் யாரையோ ஃப்ரைடே ப்ரேயர்ஸ்க்கு வந்து ஒரு ரேடிக்கலை கூட்டிகிட்டு வந்து அவன் சொல்கிறான், காசாவில் இந்த மாதிரி நடக்குது, நம்மளும் தயாராக இருக்கணும் அப்படின்னு. அது வந்து மீடியாவில் கூட ரிப்போர்ட் ஆகுது. அவங்களோட காலம் வந்து 2024 டிசம்பரில் முடிவு அடைஞ்சிருச்சு. இதை போய் சொன்னால் வக்ஃப் போர்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது, அவங்க இருக்கட்டும் அப்படின்ற எந்த நடவடிக்கையும் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கவே நடக்காது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க இல்லை ரேடிக்கல்ஸ்னு. ஆனால் வந்து இது நிறைய இடத்துல எப்படி வந்து பரப்பப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு த்ரெட் எப்படி ஏற்படுத்துறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு. இப்போது இதில் வந்து இந்த ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்க, கையாடல் பண்ணுறவங்கள எல்லா ஒரு குரூப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அபகரித்து அதில் வந்து காசை எடுத்து செயல்படுறதுக்கு எல்லா மதத்துலையும் இருப்பாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு தரப்பு இருக்கும். இதில் நிறைய முஸ்லீம்களே அவங்க பண்ணுற தவறு வந்து ஏற்று கேட்குறாங்களா? த க்ரௌட் இஸ் டிவைடட், ரைட்? அது நிறைய பேருக்கு தெரியலையா? அவங்களுடைய வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குதுல்ல. ஓகே, மீடியாவே தே ஆர் நாட் வரிட்ல. இப்போ பாருங்கள், முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது மார்ச்சில். ஒரு மர்டர் நடந்தது. அவர் பிஜ்லின்னு ஒருத்தர், அவர் வந்து எஸ்ஐயா கூட இருந்தார், போலீஸ் எஸ்ஐயா இருந்தார். மர்டர் வீடியோலாம் போட்டிருந்தாரு, எனக்கு வருது இந்த த்ரெட் இருக்குது அப்படின்னு. அதுக்கு யார் காரணம்? அதில் அவர் யார் பேர் எடுத்திருக்காரு? ஒரு கடைசி லெட்டர் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு இல்லையா, டு எவ்ரிபடி போலீஸ்லாம். இது வந்து என்னை கூப்பிட்டு இந்த 100 ஏக்கரை வந்து ஒரு லேடிக்கு கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அதில் வந்து 1 இயர் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் லீஸு, ஆட்டோமேட்டிக் லீஸு கிடையாது, அந்த ரூலே சொல்லுது. ஆட்டோமேட்டிக்காக லீஸில் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு
பழைய சேர்மன் சொன்னார், நான் அதை கேட்கல, அதனால் என்னை நீக்கிட்டாருன்னு அவர் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மர்டருக்கு யார் காரணம்? ஹூஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யார் கையில் வச்சுருக்கிறான்? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸாக தான் இருப்பாங்க. ஜாக் அப்படின்னு ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும், இந்த திருநெல்வேலியில் ஒரு வக்ஃபை பிடிச்சிட்டு அது பெரிய போராட்டம் எல்லாம் நடக்குது. அவங்கள ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. தே ஆர் ஸோ பவர்ஃபுல். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாம்பரமில் ஒரு வக்ஃப் இருக்குது, ஜுமா பள்ளிவாசல் வக்ஃப் அப்படின்னு. அந்த சண்முகம் ரோட்டில் இருக்கு இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு தெரியும் 40க்கு மேலே ஒரு கடைகள் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு ஒரு பரியல் கிரவுண்ட் இருக்குது. அந்த பரியல் கிரவுண்டும் இந்த கடையும் இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 250 crores வர்த். இது வந்து 2004 ஒரு ராடிக்கல் டிஎம்எம்கே கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அப்புறமா கேசஸ் ரொம்ப பேர் ஃபைல் பண்ணாங்க. இவங்க வரக்கூடாது, ஏன்னா அந்த வரம்புக்குள்ளே அவங்க கிடையாது, அவங்க ஏரியா வேறு. அதனால் வந்து வக்ஃப் போர்டே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிச்சு, இவங்களை வந்து கட் பண்ணுங்க, எலெக்ஷன் நடக்கும்போது இவங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் நடக்கலை. வக்ஃப் போர்ட் பாஸ் பண்ண ஆர்டரே அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க வந்து அக்கௌண்ட்ஸே கொடுக்காமல் இருந்தாங்க. என்ன அக்கௌண்ட்ஸ், எவ்வளோ காசு வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க, ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. இது வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அங்கே உள்ள ஒரு எக்ஸ் பிரசிடெண்ட் அனுப்புகிறார், இந்த மாதிரி இருக்குது, அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க வந்து காஷ்மீரை பற்றி இந்தியாவுக்கு வந்து காஷ்மீரில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு, மனித உரிமை மீறல் பண்ணுறாங்கன்னா மஸ்ஜித்லேயே ஃப்ரைடே ப்ரேயர்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அது ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி அவங்க அனுப்புகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி வக்ஃப் போர்டே ஆர்டர் பாஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே பாஸ் பண்ண ஆர்டரை வக்ஃப் போர்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்குது. அவர் லெட்டர் எழுதுறாரு, ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இது ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இந்த வக்ஃப் போர்டு வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் செக்ரட்டரி கிட்ட தான் வருது, அந்த மினிஸ்ட்ரியில் தான் வருது. அந்த அண்டர் செக்ரட்டரி வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு வக்ஃப் சிஇஓக்கு, இந்த உடனடியாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு. இது வந்து பழைய எப்படி இருந்ததோ இவங்களை நவுத்துட்டு இவங்களை எடுத்துகிட்டு இந்த ஏரியாஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் நடத்துங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, யார் இந்த பழைய கமிட்டி மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி. இன்னும் ஆக்ஷன். எந்த பழைய கமிட்டியோ திருப்பி அவங்களே உட்கார வச்சாங்க. தட் ஷோஸ் இவங்களோட பவர் என்னன்னு தெரியுது, இம்பேக்ட் என்ன இருக்குது. இது என்ன, வாட் இஸ் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள், ஜமாத்துல் உலமா சபை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க, இப்போது ரொம்ப இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த அமரன் ஃபில்மை பற்றி அவர் ரொம்ப எதிர்த்தாங்க. அதோட அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப டேமேஜிங் டு இந்தியாஸ் யூனிட்டி இன்டெகிரிட்டி. என்ன போட்டுருந்துச்சு அதில் வந்து போராளிகள் அப்படின்னு இருக்குது, தி ஆர் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அவங்கள வந்து கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அமரன் அந்த படத்தில் வந்து அடித்தது இவங்க இந்தியன் ஆர்மி அடித்தது யார்? ஜெய்ஷே முகமது அடித்தது. அவங்கள போய் போராளின்னு சொல்லி அந்த அமைப்பை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆன ஆளுங்கள்லேருந்து தான் ஃப்ரைடே ப்ரேயர் லீடர்ஸ் போகிறாங்க ஃபார் ஆல் த மாஸ்க். இப்போ வக்ஃப் வந்து நாட் ஜஸ்ட் தர்காஸ், மாஸ்க் ஆல்சோ. இந்த மாஸ்க் இப்படி தாம்பரம் மாஸ்க் எப்படி, ஜும்மா மாஸ்க் எப்படி ஒரு சுன்னத் ஜமாத் கொள்கையிலே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கோ, இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணது வந்து சுன்னத் ஜமாத் கொள்கையே கிடையாது, ரேடிக்கல்ஸ். அவங்க இதை நம்புறதே கிடையாது, நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைன்னு. அதனால் இப்போது நாட் ஒன்லி தர்காஸ், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இவங்க மாஸ்ஸை கூட கேப்சர் பண்ணிட்டாங்க. ரேடிக்கல்ஸ் வந்து மாடரேட்ஸை வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த கமிட்டிஸ்லாம் வந்து ரேடிக்கல் கம்யூனிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரைடேயில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடாக தான் பேசுவாங்க. எனக்கு ஒரு ஊர்லேருந்து ஒரு தகவல் வந்தது, இனிமேல் வந்து கவர்மெண்ட்டெல்லாம் நம்பி பிரோஜனம் கிடையாது, கோர்ட்ஸ்லாம் நம்பி பிரோஜனம் கிடையாது, ரொம்ப பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆல்டர்னேட் என்ன? இந்த மாதிரி யூத்துக்கு இந்த மாதிரி சொன்னால் அது என்ன, யூத் என்ன நினைப்பான்? எதுவுமே நமக்கு ஆல்டர்னேட் கிடையாது. ஒரே ஒரு ஆல்டர்னேட் டு பிகம் அ சூசைட், இந்த மாதிரி டெரரிசமில் போகணும், இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் தான் போகணும் அப்படின்னு தானே எடுப்பாங்க பசங்க. வயலன்ஸ் தான் வரும். ஸோ நான் சொன்ன இல்லையா, நால்பந்த் மஸ்ஜித்லேயே அதான் பேசப்பட்டது. இது வந்து போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, பட் போலீஸ் ஹஸ் நாட் டேக்கன் எனி ஆக்ஷன். அது மீடியாவில் கூட பேசப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு சர்டன் மாஸ்க்ஸை பற்றி பேசுகிறோம், இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி,
இன்னொரு இது பாபநாசம் சிவன் சாலைன்னு ஒரு ஆமா. ரொம்ப ஃபேமஸ் தெரு இருக்கு இல்லையா, பேலஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு கோல்கொண்டாவோட கமாண்டரோடைய ஒரு கிரேவ் இருக்குது, டாம். ஓகே. டாம் இருக்குது. அது வந்து ரொம்ப பேர் பச்சாவலின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா மதத்த ஆளுங்க வருவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு முக்கியமான ஆளுங்க இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட அங்கே வந்திருக்கிறாங்க. பிகாஸ் இஸ் சச் அ பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து 2019 வந்து அந்த வஃபை அதில் டாம் இருக்குது, பக்கத்தில் ஒரு மாஸ்க் கூட இருக்குன்னு வைங்க, அது கட்டிக்கிட்டாங்க. அது வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து எடுத்துகிட்டு ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிஆர்எஃப்னு ஒரு இயக்கம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் பாப்புலர் இல்லை, பிஆர்எஃப், இப்போ ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த பாரதிதாசன் சாலையில் இருக்குது. அதோட ஒரிஜினேட்டர் யாருன்னா பிலால் ஃபிலிப்ஸ். இந்த பிலால் ஃபிலிப்ஸ் யாருன்னா 9/11க்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடந்தது இதில் நியூயார்க்கில். அந்த அட்டாக்கில் வந்து இவர் ஒரு அக்யூஸ்டு, ப்ளஸ் வந்து லஷ்கர்-இ தொய்பாக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அமெரிக்கன் செனேட்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து கட்டாரில் இருக்கார் இப்போது. அவரும் ஜாக்கிர் நாயக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கிர் நாயக் வந்து இவர் வந்து ஜாக்கிர் நாயக்கோடைய சிலபஸை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அதில் வந்து வீடியோஸ்லாம் வந்திருக்கு. ஜாக்கிர் நாயக்கும் அவரும் மலேசியாவில் மீட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சென்னையில் இருக்க அந்த மாதிரி we can take, நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ணலான்னு. அந்த கான்ஸ்பிரசியில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வக்ஃப் போர்டு டிக்ளேர் பண்ணுது, இது வந்து எம்டி வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னு. வேக்கண்ட் லேண்ட் பண்ணி இந்த என்டையர் 8 கிரவுண்ட்ஸை வந்து பிஆர்எஃப்க்கு கொடுத்துட்றாங்க. அது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு ஒரு இதுன்னு வைங்களேன். அது என்னது, அந்த டெண்டர், அந்த ஃபார்மை இவங்களே எல்லாம் செட் பண்ணி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. எப்படி இதை வந்து ஸ்கூல் கட்ட போகிறாங்களா, இதெல்லாம் உடைச்சிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரிய வந்தது. அந்த ஆளுங்களெல்லாம் மீட் பண்ணி வி ரோட் டு ஹோம் மினிஸ்டர் உடனே ஆக்ஷன் எடுத்து அதை வந்து பிஆர்எஃப் எல்லாம் ஓடிட்டாங்க, எங்களுக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. பட் அந்த பழைய கமிட்டி இன்னி கூட அப்ரூவலாக இல்லாமல் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அங்கே வந்து லேடிஸ் கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் நடக்குது. இங்கே அந்த ஏரியா மக்கள் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இது எப்படி நீங்கள் நடத்தலாம், இது வந்து வஃபோட சொத்து, பக்சாவலி வந்து ஒரு வஃப், அதுக்குள்ளே வித்தவுட் எனி பெர்மிஷனில் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னாலும் ஆமான்னு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்கள வெளியே அனுப்புங்கன்னா நான் சொன்னாலும் பதிலே வராது. இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி சொத்தை வந்து கிராப் பண்ணுறதுக்கு தான். இந்த யார் கிராப் பண்ணுறது எல்லாம் ரேடிக்கல்ஸ் தான். ஸோ அவங்க டார்கெட் பண்ணுறதுல நான் இந்த மாதிரி தர்கா சொத்துக்கள் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்கள மக்களை ஆஃபர் கூட பண்ணாங்க, உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், அது கட்டி லியோர் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை ஜாக்கிர் நாயக்கு அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. தர்கா கமிட்டி, அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம், அந்த ஏரியா மக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. இல்லைனா அது வந்து வேக்கண்ட் லேண்டுன்னு சொல்லி எல்லாம் அழகாக எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ கூட அங்கே வந்து ஒரு 100 கிரேவ்ஸ் இருக்காங்க. 100 கிரேவ்ஸ்க்கு அப்புறமா வீடு இருக்குது, கொஞ்சம் வீடு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் மாஸ்க் அவங்களே கட்டிக்கிட்டாங்க. பட் இட் இஸ் அ கிரேவ்யார்ட் கம் டாம். ஓகே. இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வக்ஃப் போர்டுனால வந்து அந்த சொத்துக்கள் மூலியமாக, குறிப்பாக ஏழை முஸ்லீம்களுக்கு ஏழைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எந்த ஒரு நீடாக இருந்தாலும் வக்ஃப் மூலியமாக அவங்களுக்கு அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் போய் சேர்ந்துருக்கணும் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு வந்து முஸ்லீம்களுக்கே வந்து தடைப்பட்டிருக்கு, இதனால் எப்படி முஸ்லீம்களே பாதிக்கப்படுறாங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த 7% இருக்கு இல்லையா, இந்த கான்ட்ரிபியூஷன், அது வந்து எக்ஸம்டட். என்னன்னா, அந்த ஹுண்டியல் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எக்ஸம்ஷனுக்கு செக்ஷன் 72ல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸம்ஷன் மேலேயும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் போய் உட்காந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. இன்னொன்று, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அது தட்டி கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இதில் இருக்க மாட்டீங்க, உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வரும், வேறு ஒரு கமிட்டி ஒன்று வரும், அந்த கமிட்டி தான் இனிமேல் பார்க்கும். நீங்கள் ஹெரிடிட்டரின்னு சொன்னாலும் ஒன்றும் முடியாது. ஹைகோர்ட் ரொம்ப வாட்டி சொல்லிச்சு, ஹெரிடிட்டரி மேட்டர்ஸில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் தேர் டேர்ம்னு. அதெல்லாம் அவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி போன சேர்மனுக்கு வந்து 3 நாள் கண்டெம்ட் இருக்குது, போய் நின்னார் கூட அவர். நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? ஹைகோர்ட் அவங்க யாரையும் வந்து மதிக்கிறது கிடையாது. ஹைகோர்ட்டையும் மதிக்கிறது இல்லை, எந்த கோர்ட்ஸையும் மதிக்கிறது இல்லை.
நாங்கள் என்ன நினச்சோமோ அதான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இப்போ வந்து தேவை. இந்த ஆக்டில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா ஆடிட். இதுக்கு முன்னாடி வந்து ஆடிட் வந்து அவங்களே பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ஆடிட் கொண்டு வந்து கொடுங்க, சரி ஓகே, அது பார்த்துட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கு போகும். அடுத்த லேயருக்கு போய் பார்க்க முடியாது அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ண முடியாது, இன்னும் செக் பண்ண முடியாது. நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டாங்களே அப்படின்வாங்க. கான்ட்ரிபியூஷன் 7% ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் யுவர் இது, அது நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அந்த அக்கௌண்ட்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் 7% கொடுத்துருவீங்க. ஒரு தோராயமாக கொடுத்துட்டாரு அவர் அப்படின்னு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டாங்க அப்படின்னு தான் வரும். இல்லைங்க அவங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்ணாங்களான்னா கான்ட்ரிபியூஷன் கட்டிட்டாங்க, அதான் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஆட்டிடியூட் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. தே ஆர் வெரி அடாப்ட். ஸோ இந்த நல்ல வேலை இப்போது ஸ்டாஃப்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி. அதனால் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஏன்னா இந்த ஆக்டால் தான் இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாற்றங்கள் வருது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த திருச்செந்துறை மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் நான் சொன்னதெல்லாம் டிஸ்பியூட்ஸ்லாம் எதுக்குன்னா, இவங்க வந்து இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸோட கம்பேர் பண்ணாமே வந்து பிளைண்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு கிளைம் பண்ணதுனால லேண்ட் ரெக்கார்ட்ஸில் ஒன்று இருக்கும், அதை வந்து ரீகன்சைலே பண்ணலை. வக்ஃப் போர்டு எந்த காலத்துலையும் பண்ணலை, 1954லேயும் பண்ணல, 2013 இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுங்கள், 95 இருக்குது கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு 2013 இருக்குது. தே ஹவ் நாட் டன் எனிதிங், நோ சர்வே. அதில் எப்படி மேட்ச் ஆகுது, என்ன மிஸ் மேட்சஸ் இருக்குது, அது பண்ணலை. செக்ஷன் 37 கண்ணை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் வந்து நாட் ஜஸ்ட் இது கிடையாது, நாட் ஜஸ்ட் த தர்காஸ். வி டோன்ட் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் வித் தர்காஸில் வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது கிடையாது. பிகாஸ் எல்லா மதத்தினரும், முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் தான் அதிகம், எல்லா மதத்தினர் வராங்க. உலமா மஷாயிக் போர்டு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆக்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் தனியாக எங்களுக்கு போர்டு தனியாக கொடுத்துருங்க, தர்கா போர்டும் தனியாக கொடுத்துருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அது கவர்மெண்ட் கேட்கல. நோ, லெட் எவ்ரி பி ஒரே இதில் போர்டில் இருக்கட்டும் அப்படின்னு கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட். அது இருந்ததுன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இருந்திருக்காது. நான் பர்சனலி வாட் ஐ ஃபீல் இஸ், இந்த ஆக்டை வந்து தர்கா போர்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக கொடுத்துட்டு மாஸ்க்கு வந்து தனியாக இட் ஷுட் கம் அண்டர் த ஹோம் மினிஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, செக்ஷன் 32 அந்த பவர்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன பேசக்கூடாது, டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு வக்ஃப்ஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்கறது வக்ஃப் போர்டுக்கு பவர்ஸ் இருக்குது. எந்த வக்ஃப் போர்டு இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுக்கும், நீங்கள் இது பேசக்கூடாது அப்படின்னு? நம்ம அந்த வக்ஃப் போர்டில் வந்து ஒருத்தர் வந்து காசாவில் நடக்கிற மாதிரி, காசாவில் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம தயாராகிடணும், ரெடி ஆகிடணும் அப்படின்னு பேசுகிறார் ஒருத்தர். இன்னொரு மாஸ்கில் வந்து இந்தியாவில் வந்து இந்த சிஸ்டம்லேயே எனக்கு நம்பிக்கை இல்லை, எழுந்து போச்சு அப்படின்னு பேசுகிறாரு. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நீங்கள் தானே சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி. தே வில் நாட் டேக் எனி ஆக்ஷன். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் தானே நீங்கள் ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. அது வி கே நாட் எக்ஸ்பெக்ட் இது செக்யூரிட்டியில் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து புது க்ரைட்டீரியா வந்துச்சு, எப்படி எந்த மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும்னு. மேபி அதில் வந்து மாற்றங்கள் வரலாம். இப்போ முக்கியமாக வந்து நான் முஸ்லிம்ஸ் 2 பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ பிஜேபி ஆட்சியில் வந்து இதை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது பொதுவாகவே நிறைய இதை பற்றி விவரம் தெரியாத முஸ்லிம்ஸ், நம்மளே இதில் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தெரியாத முஸ்லிம்ஸ் வந்து உடனே வந்து ஆடு நனைதுன்னு ஏன் ஓனா அழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு த்ரெட்டு தானே அவங்களுக்கு வரும். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், இது வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. சரி, என்டையர் ரேடிக்கலோட சொத்து வந்து வக்ஃப் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் எந்த குரூப்ஸை எடுத்துக்கோங்க, தொழுகை கூடங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, மஸ்ஜித்னு சொல்ல மாட்டாங்க. மாஸ்க்குன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்துடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடுவீங்க. ஒரு ப்ரேயர் ஹால் அப்படின்வாங்க. அவங்களுக்கு ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, அது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை அமைப்புகள் இருக்குது, ஆல் எடுத்துங்க, ரேடிக்கல் டிஎன்டிஜி ஐஎன்டிஜி, அவங்களுக்கு எல்லாம் வந்து முதியோர் இல்லம் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் வஃப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலை. ஏன் பண்ணலை? பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, நீங்கள் கொடுக்கல. நீங்கள் தான் வந்து ஓனர். இன்னொரு ஆளுங்களை பார்த்து சொல்கிறீங்க, ஐயோயோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் இருக்குது, நீங்களே வக்ஃப் பண்ணலைல்ல, ஆனால் அது வக்ஃபோட கேரக்டரே வச்சுக்கிட்டு நீங்களே வந்து வக்ஃப் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணலை. தென் வை ஆர் யூ வரிட் அபவுட் அதர்? இது நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வக்ஃப் போர்டில் கொண்டு வராத பட்சத்தில் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல இது எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. சரி, நீங்கள் தர்காவை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க, மாநாடு போடுறீங்க ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. நானே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது கம்ப்ளைண்ட் போன வாட்டி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. 2022 திருச்சி போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 6 எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
நம்ம 153A ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நாகூர் தர்காவில் அவங்கள அவர் மகானை பற்றி திட்டினதுக்காக. ஸோ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? தர்காவோட வழிபாடு தர்கா ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க நீங்கள் தான் ஓனா. நீங்கள் தான் வந்து ஐயோ ஆடு நினைதுன்னு நீங்கள் தான் அது. அந்த ஓமை உங்களுக்கு தான் பொருந்தும். சரியா? நவ் let us take this issue. நான் முஸ்லிம்ஸ் ஏன் வரணும்? கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு தர்காஸ் யார்? போகிறவங்க யார்? அப்புறமா ப்ளஸ் இந்த தர்காஸையே வந்து காணிக்கையாக கொடுத்தது யார்? தர்காஸ் இன்க்ளூடிங் மாஸ்க்ஸ் காணிக்கையாக கொடுத்தது யார்? மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஹிந்து மகாராஜாஸ் தான். ஏன்னா எவ்வளோ தான் முஸ்லீம் மகாராஜாஸ் கொடுத்தா கூட சப்சிக்வெண்ட்லி பிரிட்டன் ஆட்சி வந்த பிறகு எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கையகப்படுத்திட்டாங்க, எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அவங்க. ஆஃப்டர் 1857 அப்புறமா என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். டோட்டல் டெமாலிஷன் தான். எத்தனை பேர் அவங்க கொண்டாங்க அப்படின்னு அது அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. லண்டரிங் மெனி ஆஃப் த தர்காஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மலங்ஸ்ன்னு இருந்தாங்க. அவங்க தான் பிரிட்டிஷ்க்கு எதிராக ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டவங்க. அந்த மலங்ஸ் எல்லாம் கொண்டது யாருன்னு we all know that history. முகமது அவர்களோட டைம்லேயே இஸ்லாம் வந்து இங்கே வந்து ட்ரைவ் ஆயிருக்கு. ஓகேயா? அவர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வக்ஃப் வந்து கொடுத்தது யார்? ராஜா தான் கொடுத்தாரு. நம்ம அந்த சேர்மா ராஜா தான் கொடுத்தாரு. அந்த பள்ளிவாசலும் இருக்குது. தட் இஸ் அ வக்ஃப் at the time of prophet. என்ன அப்போது ஒரு ஹிந்து தான் வஃப் கொடுத்துருக்கிறாரு, இடம் கொடுத்துருக்காரு. என்ன கரெக்டா? அது ஒரு வஃப். தென் நமக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா வந்து கூன் பாண்டியன் சம்சேஸ் சோலா கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது எனக்கு ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்க்கல. பட் ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர். பட் ஐ ஹவ் நாட் சீன். திருச்சி தபிலியாலம் பாஷா வந்து அவர் கொடுத்தாருன்றாங்க. பட் அவ்வளோ எனக்கு நான் ரெக்கார்ட் பார்க்கல. ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பார்த்தா தென் பிரிட்டிஷ் ஃபினிஷ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் கூட வஃப்ஸ் இருந்தது. ஸ்டில் சர்வைவிங். ராஜ்புத்தானா, ஜெயப்பூர், இந்தோர் எல்லாலையும் இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா சாஹு மகாராஜ் எல்லாமே வஃப் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் பேஷ்வாஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேஷ்வாவோட முக்கியமான தளபதி யார்? ஒரு கான் பட்டான் தான். ஸோ அப்போவே அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுவும் வந்து பேஷ்வாஸில் வந்து முஸ்லீம்ஸே இருந்ததில்லை. மகாராஜா காலத்தில் வந்து மராட்டி மகாராஜாஸ்க்கு அண்டரில் வந்து முஸ்லீம்ஸே இருந்ததில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சதாசிவ் பாவை வந்து பானிபட் போரில் அவர் இறந்த பிறகு அவர் வந்து அவருக்கு அஸ்தி கொடுத்தது ஒரு கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் ரஞ்சித் சிங் மகாராஜா, ரஞ்சித் சிங் சிக் மகாராஜா அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேர் முஸ்லிம்ஸ், என்ன ஃபக்கீர் பிரதர் அப்படின்னு. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற வஃப்ஸ் எல்லாம் கொடுத்தது யார்? ஹிந்து மகாராஜாஸ் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங், நீங்கள் வந்து 10th முஹர்ரம்க்கு வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் ஷிந்தியா அவர் ஒரு வஃப்க்கு போவார். அவங்க பண்ண வஃப் அது முஹர்ரம்க்கு. அது நீங்கள் போட்டு நீங்கள் ஆன்லைனில் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா 10th முஹர்ரம் ஷிந்தியாஸ் அப்படின்னு இப்போ இருக்கிற ஷிந்தியாவிலேருந்து அவர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல மஹாத்ஜி ஷிந்தியா, அவர் காலத்துலேருந்து ஒரு அலம் இருக்குது. அவங்கள வஃப் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற வஃப்லாம் யார் கொடுத்தது? அக்பரும் அவுரங்கசீப்லாம் கொடுத்தது போனதில்லை. அங்கங்கே இருக்கிற ஹிந்து மகாராஜாஸ் தான். இப்போது நீங்கள் ராஜ்புத்தானா அண்ட் ஆல் த ட்ராவங்கூர் கூட எடுத்துங்க. அதெல்லாம் எடுத்த யார் கொடுத்தது? ராமநாதபுரம் யார் கொடுத்தது? ஸோ கொடுத்தது யார்? அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்கள நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. அவங்களோட இது என்ன? அவங்களாம் வந்து இந்த ஒழிக்கணும்னு வராங்களா? இல்லையே. சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ட்ரிப்ளிகேனில் அந்த பைக்ராஃப்ட் ரோடு எவ்வளோ பிஸியான ரோடுன்னு தெரியும். என்ன லேண்ட் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். 1921 அஹமத் ஹுசைன் வஃப்னு ரத்னாக்கு ஒட்டி உள்ள பைக்ராஃப்ட் ரோடு ரத்னா இருக்கு இல்லையா, பைக்ராஃப்ட் ரோடில் இருக்குது. அந்த பூக்கடைலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், அந்த பூக்கடை வந்து 1921 வஃப் செய்யப்பட்ட இடம் அஹமது ஹுசைன் வஃப். அவங்க இருக்கிற டெனன்ஸ் வந்து 1921 அந்த டெனன்ஸ் இருக்காங்க. அங்கே ஒரு கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரம் வந்து நாகூர் ஆண்டவர் ஜெண்டா. அந்த ஜெண்டா வந்து அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அது பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க, ஹிந்துஸ் தான் பண்ணுறாங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன ஆகுதுன்னா 2000 வந்து ஒருத்தர் வந்து நான் தான் இது ஓனர், நான் தான் முத்தவலி, நீங்கள் இதெல்லாம் வந்து இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. தடுத்த பேருக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. லேட்டரான அவங்களுக்கு தெரிய வருது அவர் விற்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரை பண்ணுறாருன்னு தெரிஞ்சவொன்னே இவங்களுக்கு இது தெரியுது வஃப் ஆச்சே, இது எப்படி அப்படின்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே ஒரு முக்கியமான
ஒரு நம்ம ஒரு ஆள்கிட்ட போகிறாங்க அவர் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறாரு. ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இது வக்ஃப் ஆச்சு, இது அவர்கிட்ட தான் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸில் என்ன சொல்லுதுன்னா 1921 வக்ஃப் ஆகிடுச்சு, 1955 வக்ஃபா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. எங்கே? தமிழ்நாடு வக்ஃப் போர்டில், வக்ஃப் போர்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்போ மெட்ராஸ் வக்ஃப் போர்ட் அதில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, ஜியோவில் வந்துடுச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வக்ஃபே கிடையாது அப்படின்னு. 2015 இவர் இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் ஃபைல் பண்ணுறாரு, இது வந்து வக்ஃபே கிடையாது, என்னை வந்து வக்ஃப்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதில் வந்து ரெஸ்பாண்டன்ட் யார்? வக்ஃப் போர்டு தான் எல்லாமே. இந்த ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கும்போது 2020 ஒரு லேடி சிஇஓ இருக்கிறாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ரொம்ப நல்ல, நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹானஸ்ட் லேடின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வக்ஃப் நம்பர் எல்லாம் போட்டு எஸ்ஆர்ஓக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. இந்த வக்ஃபை நீங்கள் இது வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு போட்டுட்டு நான் டிரான்சாக்ஷன் 104 வக்ஃப் ஆக்டில் வந்து நான் டிரான்சாக்ஷன் இதில் போட்டுருங்க. இவங்க டிரான்சாக்ஷன் அது எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இது பண்ணக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் ஃபார் சேல் ஆர் மார்ட்கேஜ் அப்படின்னு லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போது வக்ஃப் போர்டுக்கு தெரியும்ல, இந்த ப்ராப்பர்ட்டி சர்வே நம்பர், இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, என்ன இருக்குதுன்னு எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு தெரியும்ல, இது வக்ஃப்னு தெரியும்ல. அப்போது நீங்கள் வக்ஃப் போர்டு ஹைகோர்ட்டில் போய் என்ன சொல்லணும்? நார்மலி நீங்கள் தான் வக்ஃப் போர்டுன்னு வைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் தான் இதுதான் வக்ஃப் போர்டுங்க, இது வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. நான் இல்லை கிளைம் இல்லை, ஆல்ரெடி உங்கள் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு, போயிட்டு காட்ட போகிறோம், நாங்கள் டாக்குமெண்ட் எடுத்து காட்ட போகிறோம், இட் இஸ் மை. அது பண்ணவே இல்லை. அவன் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டான், இது வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை ஏமாத்தினது யார்? அந்த ஆளும் சோகால் முத்தவலியும் இந்த வக்ஃப் போர்டு அஃபிஷியல்ஸ் தான். இதுக்காக இன்னி கூட சண்டை போடுறவங்க யார்? அங்கே இருக்கிற டெனண்ட் ஹிந்துஸ். அந்த இப்போது அதில் 40 ஃபீட்டு தான் அந்த கடைகள், ஓடு கடை, மழை பெஞ்சால் தண்ணி விடும். அவங்க அந்த ஜெண்டாவுக்கு மரியாதைக்காக இது வரைக்கும் அவங்க வேறு இடத்துல மாறவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க இந்த இடம் தான் எங்களுக்கு ராசி, எங்கள் தாத்தாலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், என் பசங்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்கன்னா இந்த பூமியால் தான், நாங்கள் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு 40 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வக்ஃப் டெனண்ட்டும் 5 ரூபா கூட கொடுக்குறது கிடையாது, 10 ரூபா கூட கொடுக்குறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நியர்லி 5000 rupees தி அப்பேயிங். இன்னி கூட அதை வக்ஃப்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, இது வக்ஃப் தான் அப்படின்னு. அவங்க கோர்ட்டில் கூட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, இது வக்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸோட. ஆனால் இதே வக்ஃப் போர்டு ஒன்றுமே பண்ணுறதில்ல. வக்ஃப் இருந்து கூட அதை பற்றி இப்போ என்ன பண்ணலாம், சரி இப்போ உங்களுக்கு இப்போ புது சேர்மன் வந்திருக்காரு, இப்போ நீங்கள் பண்ணுங்கள். இல்லை இது ஹைகோர்ட்டில் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, இது தெரியாமல் வந்து இது வந்து இட் இஸ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி போடுங்க. கோர்ட்டில் கேசஸ் நடக்குது, அதில் வந்து இன்டர்வியூ ஆகி சொல்லுங்கள் இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு. இது ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க? அப்போ வந்து வக்ஃப் எங்களுக்கு தான் வக்ஃப், நாங்கள் தான் வந்து வக்ஃப் அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வக்ஃப் போர்டும் அந்த முத்தவலியும் அவங்க பாதுகாக்கல, ஒரு ஹிந்துஸ் தான் பாதுகாக்கிறாங்க. ஸோ இது கண்மூடித்தனமாக இவங்களை நம்புற நிறைய முஸ்லீம்ஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியல. ஓகே, இப்போ எனக்கு இந்த பதிவோட இறுதியாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன், ஐ வாண்ட் டு லைக் எஜுகேட் மை செல்ஃப். உங்களோட கருத்து என்ன, இதில் சுற்றி நடக்கிற இந்த இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மேபி ஃபியூச்சரில் ஒரு ஃபாலோ அப் இருந்தால் கூட, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நம்ம திருப்பி மீட் பண்ணி கூட இதை பற்றி இன்னும் வந்து நிறைய பேசலாம். பட் இந்த பதிவோட இறுதியாக நான் கேட்க விரும்புறது அப்படின்னா, இப்போ இந்தியாவை விட்டுருங்க, பட் சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடுல ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் நான் முஸ்லிம்ஸ் இந்த வக்ஃப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிறத பார்க்கலாம். அதை கெடுக்கிற மாதிரி வந்து ரேடிகல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது ரெண்டு மெம்பர்ஸ் வந்து என்ன ஆகிட போகுது, அவங்க வந்து வக்ஃபை வந்து வித்துற போகிறாங்களா? நீங்கள் தானே சார் அது பண்ணுறீங்க. ரெக்கார்ட் வைஸ் நீங்கள் தான் பண்ணியிருக்கிறீங்க. இன்னொரு வக்ஃப் இருக்குது, அது ரெக்கார்ட்ஸ் இன்னும் சரி. இன்னொரு வக்ஃபை பற்றி சொல்கிறேன். வெள்ளூரில் சுபேதார் வக்ஃப்னு இருக்குது. 1861 அதுக்கு வந்து வக்ஃப் பிரிட்டன் வந்து அது கொடுத்துருக்கான். இது வந்து நவாப் வாலாஜா கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. 1861 அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பிரிட்டன். அது வந்து ஷியா வக்ஃப், நாட் சுன்னி வக்ஃப். ஓகே, அந்த ஷியா வக்ஃப் என்ன ஆகுது, 1998 இது வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க டிஎம்கே. என்டையர் வக்ஃப் 18 கிரவுண்ட்ஸ், 14 கிரவுண்ட்ஸ், 14,000 ஸ்கொயர் ஃபீட்டு, அது பரியல் கிரவுண்ட். ஷியாவுக்காக இருக்கிற பரியல் கிரவுண்ட் டேக் ஓவர் பண்ணி ஒரு மദ്രസா கட்டுறாங்க. இவங்க வக்ஃப் போர்டு சொல்கிறாங்க ஒன்றும் ஆக்ஷன் இல்லை. தென் கோர்ட்டிட்ட சொல்கிறாங்க, கோர்ட் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குது, நீங்கள் வரவே கூடாது உள்ளன்னு. இன்ஜெக்ஷன் ஆகுது, இதாவது அவன் சொல்கிறானா, நாங்கள் வந்து ஷரியத்துக்கு தான் கட்டுப்படுவோம், ஷரியத் கோர்ட்டுக்கு தான், இதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டோன்னு வெக்கேட்டே பண்ணலை. திரும்பி அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க.
கோர்ட் எஃப்ஐஆர் போட சொல்லுது. எஃப்ஐஆர் போலீஸ் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல, எஃப்ஐஆர் மட்டும் இருக்குது. 2019 ஹைகோர்ட் ஆர்டர் கூட இருக்குது, எவிக்ட் பண்ணுங்க இவங்களன்னு. 2010 வந்து சிஇஓ வந்து ப்ரெஷர் வந்ததுனால எவிக்ஷன் ஆர்டர் கொடுக்குறாரு. 50 எவிக்ஷன் ஆர்டர் கூட ஒன்று, அதில் 52 சப்சிக்வெண்ட்லி 52 செக்ஷன் வருது, அதில் கூட எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்குது எவிக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. இது வரைக்கும் அவங்க எவிக்ஷனே பண்ணல, அந்த ஹைகோர்ட் கண்டெம்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ டிஎம்எம்கே உள்ளே உட்காந்தா, இந்த மாதிரி ரேடிக்கல் ஆர்கனைசேஷன் உட்காந்தா, இன்னொரு செக்டோட ப்ராப்பர்ட்டிலேயே உட்காந்தா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒன்று. இன்னொன்று, இந்த ஒரு செக்டில் இருந்து இன்னொரு செக்டாக மாற்றினாலே வந்து இட்ஸ் அன் ஆஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 3 பிளேசஸ் ஆஃப் ப்ரொஹிபிஷன் கூடாது. ஆமாம், ப்ரொஹிபிஷன் ஆக்ட், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டில் வரும். ப்ளஸ் வந்து 1988 ஒரு ஆக்ட் வருது, பொலிட்டிக்கலாவுக்கு எதுவே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்க்ஸா ஏதோ எவ்வளோ பேர் பொலிட்டிக்கலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நோ ஆக்ஷன். பொலிட்டிக்கலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒரு மாஸ்க் ப்ரெமிஸை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாது. அது பேண்ட் ஆன ஆர்கனைசேஷன், சிமியோட ஆட்ஜங்க்ட்னு சொல்கிற ஆர்கனைசேஷனுக்கே நீங்கள் இடம் கொடுக்குறீங்க வஃப்பில். உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற வஃப்பை கொடுக்குறீங்க, அது என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ உங்களை எப்படி நம்ம நம்புறது? ஹவு டு ஸ்ட்ரீம் லைன் திஸ்? இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. இது எப்படி ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுன்னா கவர்மெண்ட் ரொம்ப பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒன் ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, த்ரூ அவுட் த வேர்ல்ட் முஸ்லீம் சேரிட்டிஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய சாங்ஷன் கமிட்டி எனக்கு தெரிஞ்சு 500க்கு மேலே சேரிட்டிஸை பேன் பண்ணியிருக்காங்க. அல் ஹரமைன், ரியாத் அல் ஹரமைன், பாகிஸ்தான் அல் ரஷீத் ட்ரஸ்ட், அந்த மாதிரி ட்ரஸ்ட் போய்கிட்டே இருக்குது. ஃபார் டெரரிசம் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் இன் ஈராக் and also Syria. So charities and இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டர்லிங்க்ட். இந்த மாதிரி இந்த பணம் வந்து இந்த சேரிட்டிஸ்க்கு வரக்கூடிய இந்த வக்ஃபோட அசெட்ஸ் வந்து இந்த மாதிரி ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான். இன்னொன்று, ஸோ ட்ரக் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சேரிட்டிஸ் மூலியமாகவும் டெரரிசம் ஆமாம் வருது. அதில் வந்து there is no doubt. நீங்கள் சிரியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சேரிட்டிஸ் தானே ஒர்க் பண்ணாங்க. ஈராக்கில் அப்போ எதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லிஸ்ட்டில் பார்த்தது 500 சேரிட்டிஸ் பேண்ட் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கூட ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம். அல் ஹரமைன் பேண்ட் பை யுஎன்எஸ்சின்னா நீங்கள் பார்த்துடலாம். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈஸியாக எதையும் பேன் பண்ண முடியாது. நம்ம இது வரைக்கும் ஜெய்ஷ் முகமதை பேன் பண்ண முடியல. இட் இஸ் ஸோ ஈஸி கிடையாது. செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அதோட கமிட்டி ஒரு ஆர்கனைசேஷனை பேன் பண்ணுதுன்னா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஜெய்ஷ் முகமதில் நம்ம ட்ரை பண்ணோம், வி ஹவ் ஃபெயில்ட். ஸோ அதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஒரு கமிட்டியே இது அத்தனை சேரிட்டிஸை பேன் பண்ணுதுன்னா சேரிட்டிஸ் பணம் எங்கே போகுது? வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா மெனி ஆஃப் த வக்ஃப்ஸ் சேரிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பை த ரேடிக்கல்ஸ். நான் ரொம்ப விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேச முடியாது. பிகாஸ் இட் இஸ் தேர் ரெக்கார்டிக்கலி. அவங்களுக்கு தெரியும் யார் அதெல்லாம் எதிர்க்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி, எங்கெங்கே அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏதோ ஒரு தர்கா இந்த இது எங்களுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அஜ்மேர் தர்காவோட ஹெட் ப்ரீஸ்ட் சஜாத் நஷீன்னு சொன்னார், வி வெல்கம் இட் அப்படின்னு. யாருமே வந்து இது வரைக்கும் இது தப்புன்னு சொல்லவே இல்லையே. இது தப்புன்னு சொல்கிறது யார்? இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற ரேடிக்கல் குரூப்ஸ் தான் சொல்லுது, வேறு யாரும் சொல்லலை. ஓகே நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு ஃபீட் பண்ணியிருக்கீங்க. நான் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் டு லைக் திங்க் அபவுட் இட். இதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை போயிட்டு நான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் ஐ காட் எஜுகேட்டட் ஆன் திஸ் டாபிக். இதை பற்றி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளும் இருக்குது இன்னும். பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு லைக் டம்ப் இட் ஆல் இன் த சேம் வீடியோ. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபாலோ அப் ஒரு பாட்காஸ்ட் கூட நம்ம தொடர்ந்து வந்து பண்ணலாம். பிகாஸ் லைக் ஒன்ஸ் ஐ எம் கோயிங் டு லைக் ரிலீஸ் இட், நிறைய கேள்விகளும் இதை பற்றி எழும், டவுட்ஸ் வரும், lot of conversations. I'd like to come back to you and ask a lot of questions again. And thank you so much for your time. Thank you. Jai Hind.